ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மகி. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். சிவம் இறந்து சில வாரங்கள் கடந்திருந்தன. மீராவின் வீடு துயரத்தால் நிரம்பியிருந்தது. அவளது உலகம் அப்படியே காலியாகிவிட்ட உணர்வு. அவள் கண்ணுக்கு முன்பாக இருந்த ஒவ்வொரு பொருளும் அப்பாவின் நினைவைத்தான் சுமந்திருந்தன. மீரா ஹாலின் சோஃபாவில் அமர்ந்திருந்தாள். அவளது முகம் சோகத்தால் விழித்திருந்தது. அப்பாவின் ஞாபகங்கள் இன்னும் அவளை நிம்மதியாக இருக்க விடவில்லை. அப்பாவின் மரணம் உண்மையா இல்லையா என்பதை கூட அவளால் முழுமையாக நம்ப முடியவில்லை. அவர் ஏன் துப்பாக்கிச் சூட்டில் பலியாக வேண்டும்? விஸ்வா சொன்ன அந்த கதை அவளது மனதின் ஒரு மூலையில் கேள்விக்குறியாக நின்றிருந்தது. மீரா தன் பழைய ஆல்பத்தை எடுத்து அதில் இருந்த அப்பாவின் புகைப்படங்களை பார்த்தாள். அந்த புகைப்படங்களில் இருந்த அப்பாவின் சிரிப்பு இப்போது அவளுக்கு வலித்தது. மீரா ஆழ்ந்த சோகத்தில் இருந்தபோது வீட்டின் கதவு பலமாக தட்டப்படும் சத்தம் கேட்டது. அது சாதாரண தட்டல் இல்லை, யாரோ ஆத்திரத்துடன் உதைப்பது போல இருந்தது. மீரா அதிர்ச்சியுடன் எழுந்தாள். இந்த நேரத்தில் யார் இப்படி ஆத்திரத்துடன் கதவை தட்டுவது? அவள் பயந்து கொண்டே மெதுவாக சென்று கதவை திறந்தாள். வெளியே 3 முரட்டுத்தனமான ஆட்கள் நின்றிருந்தனர். அவர்களது உடலமைப்பு விரைப்பாகவும் கண்கள் ஆத்திரத்துடனும் இருந்தன. மீராவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. மீரா தயக்கத்துடன், யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும் என்று மீரா கேட்க, அந்த 3 ரவுடிகளில் நடுவில் நின்றிருந்தவன் மீராவை முறைத்தான். அவன் உரத்த குரலில், டேய், இவதான் சிவத்தோட பொண்ணு போல. அம்மா, கதவை திறக்க இவ்வளோ நேரமா? உள்ள அப்படி என்ன பண்ணிட்டு இருந்த என்று அவன் மிரட்டலாக கேட்க, அவன் அருகில் இருந்த இன்னொருவன், டேய், இப்பேண்டா கத்துற? பாவம், பாப்பா பயந்துற போகுது என்று அவர்கள் மீராவை பார்த்து கேலியாக சிரித்தனர். மீரா அவர்கள் பேசிய விதத்தில் அதிர்ச்சியடைந்து மேலும் பயந்து கதவை மூட முயன்றாள். ஏய், அதான் பேசிட்டு இருக்கோம்ல, நீ பாட்டு கதவு மூடுற. நீங்க யாரு? உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறீங்க என்று மீரா நடுங்கும் குரலில் கேட்க, அந்த ரவுடி கும்பல் உள்ளே எட்டி பார்த்தது. அம்மா, வீட்டில் நீ மட்டும் தனியாவா இருக்க? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறீங்க? இங்கேருந்து கிளம்புங்க. என்ன கிளம்பணுமா? இது நல்ல கதையாக இருக்கே. இங்கே பாரு, உங்கள் அப்பா எங்ககிட்ட 5 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. அது திருப்பி வாங்கிட்டு போலன்னு வந்தா நீ என்ன கிளம்ப சொல்கிற என்று அவன் கூறிய வார்த்தையில் மீரா அதிர்ச்சி அடைந்தாள். என்ன சொல்கிறீங்க? அப்பா அப்பா கடன் வாங்கியிருந்தாரா? இல்லை, அப்படிலாம் எதுவும் இருக்காது. அப்போ நாங்கள் போய் சொல்கிறோமா? உங்கள் அப்பா தான் எங்களை தேடி வந்து அவசரத்துக்கு பணம் தேவைப்படுதுன்னு கடன் வாங்கினான். இப்போ வட்டியோட 5 லட்சம் வந்து நிற்குது. மரியாதையாக பணத்தை எடுத்து வை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்பா அப்பா இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலை. திடீர்னு வந்து 5 லட்சம் கேட்டா நான் என்ன பண்ணுறது என்று மீரா கூறியதை கேட்ட அந்த கும்பலுக்கு கோபம் அதிகமானது. ஏய், எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? உங்கள் அப்பா உங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இவ்வளோ கடன் வாங்கிட்டு திடீர்னு செத்து போயிடுவான். அப்போ பணம் கொடுத்த எங்க கதி? ஒழுங்கா பணத்தை எடுத்து வை என்று அவன் பேசிக்கொண்டிருக்க, ஒரு ஓரமாக நின்றிருந்தவன் மீராவை மேலும் கீழும் பார்த்து சிரித்தான். டே, இப்போ எதுக்கூட செத்து போனவனை பற்றி பேசிகிட்டு இருக்க? அதான் இவ உயிரோட இருக்காளே, அது போதும் மச்சா என்று அவன் ஏளனமாக பேச, மீரா அவர்களது கீழ்த்தரமான பேச்சை கேட்டு அதிர்ச்சியடைந்தாள். அவளது கண்களில் பயத்தின் கண்ணீர் திரண்டது. அவள் தன்னை இறுக்கிக் கொண்டு பின்னால் நகர்ந்தாள். என்ன பேசுறீங்க? கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. இங்கிருந்து போங்க என்று மீரா கூற, அவன் ஒரு அடி எடுத்து மீராவை நெருங்கினான். அவனது மூச்சுக்காற்று மீராவின் அருகில் பட்டது. என்ன, வெளியே போகணுமா? நாங்கள் எதுக்கு வந்திருக்கோன்னு உனக்கு தெரியாதா என்ன? இங்கே பாரு, உன் அப்பா எங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கான். அதை திருப்பி கேட்டு நாங்கள் வந்திருக்கோம். வெளியே போக சொன்னா என்ன அர்த்தம்? இங்கே பாருங்க, இப்போதைக்கு என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ரெடி பண்ணி தரேன். என்ன டைமா?
உன் அப்பா இத்தனை நாள் எங்களாலேயே விட்டான், இப்போ அவனும் போய் சேர்த்துட்டான். நீ என்ன பண்ணுவ? இங்கே பாரு, நாளைக்குள்ளே எனக்கு பணம் வந்தாகணும். இல்லைனா உன்னை என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியாது என்று அவன் மீராவை பார்த்து கேலியாக சிரித்தான். அவன் மீராவை மேலும் நெருங்கி, நீயும் பார்க்க நல்லா தான் இருக்க. இங்கே பாரு, பணம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு விதமாக கூட செட்டில் பண்ணலாம். நான் சொல்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்று அவன் மீராவை பார்த்து கண்ணடித்தான். மீரா பயத்தில் நடுங்கினாள். அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர்கள் அவளை மிரட்டுவதும் தவறாக பேசுவதும் அவளுக்கு அவமானமாக இருந்தது. இங்கே பாரு, நாளைக்கு மறுபடியும் நாங்கள் வருவோம். பணத்தோடு இருக்கணும். அப்படி இல்லை, நாங்கள் வேறு விதமாக வசூல் பண்ணிப்போம். அது எப்படின்னு உனக்கே புரிஞ்சிருக்கும் என்று அவர்கள் ஆத்திரத்துடன் கத்தி மீராவை மிரட்டிவிட்டு வீட்டின் கதவை பலமாக உதைத்துவிட்டு அங்கிருந்து சென்றனர். மீரா உடல் முழுவதும் நடுங்க பயத்தில் தரையில் அமர்ந்தாள். அப்பாவின் மரண சோகம் ஒரு புறம், இந்த ரவுடிகளின் கீழ்த்தரமான மிரட்டல் மறுபுறம் என அவளது உலகம் இப்போது முழுவதும் இருண்டு போயிருந்தது. யார் இவங்க? அப்பா அப்பா நிஜமாவே இவங்க கிட்ட கடன் வாங்கியிருந்தாரா? நாளைக்கு இவங்க வந்தா நான் என்ன பண்ணுவேன் என்ற பயம் மீராவின் இதயத்தை இறுக்கியது. அன்று இரவு நகரின் அனைத்து விளக்குகளும் எரிந்த போதும் ஒருவித கனத்த அமைதி நிலவியது. மீராவின் வீட்டைச் சூழ்ந்த துயரம் அவளை இரவெல்லாம் தூங்க விடாமல் செய்தது. அப்பாவின் மரணம், கடன்காரர்களின் மிரட்டல், அவளது பாதுகாப்புக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல், இவை அனைத்தும் சேர்ந்து அவளை ஒரு முடிவுக்கு தள்ளின. அதே நேரம் விஸ்வா தனது ஆடிக்கார் ஒன்றை ஓட்டிச் சென்று கொண்டிருந்தான். ஆதியின் மாளிகையில் ஒரு முக்கியமான வேலையை முடித்துவிட்டு மொபைலில் யாரிடமோ தீவிரமாக பேசிக்கொண்டே காரை செலுத்தினான். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் ஆதி சும்மா இருக்க மாட்டான். அவனை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இந்த விஷயத்தை எவ்வளோ ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடியுமோ நீங்கள் பார்த்துக்கோங்க. போலீஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று விஸ்வா யாரிடமோ பேசிக்கொண்டே நகரின் ஒதுக்குப்புறமான ஆற்றுப்பாலத்தை கடக்க ஆரம்பித்தான். அந்த பாலம் பெரும்பாலும் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத உயரமான பகுதியாகும். விஸ்வா பேசிக்கொண்டே பாலத்தின் மீது காரை செலுத்திய போது சட்டென்று ஏதோ ஒன்று அவனது கண்ணை கவர்ந்தது. பாலத்தின் விளிம்பில் இருளுக்கு நடுவே ஒரு உருவம் நின்றிருந்தது. மெல்லிய வெள்ளை துப்பட்டா காற்றில் அசைந்தது. ரவி, நான் அப்புறம் கால் பண்ணுறேன் என்று அவன் பதற்றத்துடன் மொபைல் ஃபோனை துண்டித்துவிட்டு வேகமாக காரை நிறுத்தி ஹெட்லைட்டை அந்த உருவத்தின் மீது திருப்பி அடித்தான். பாலத்தின் விளிம்பில் நின்ற உருவம் தெளிவாக தெரிந்தது. அது ஒரு இளம்பெண், தலைவெறி கோலமாக கையில் எந்த பிடிப்பும் இல்லாமல் நின்றிருந்தாள். அவள் சாகசத்திற்காக நிற்கவில்லை, குதிப்பதற்கு தயாராக நின்றிருந்தாள். விஸ்வா சட்டென்று காரை நிறுத்திவிட்டு கத்திக்கொண்டே அந்த பெண்ணின் அருகே வேகமாக ஓடினான். விஸ்வாவின் சத்தம் கேட்டதும் அந்த பெண் ஒரு கணம் தயங்கினாள். அதுதான் விஸ்வாவுக்கு கிடைத்த சில நொடிகள். அவன் மின்னல் வேகத்தில் அவளை நெருங்கி வலுவாக பிடித்து பின்னால் இழுத்தான். விஸ்வா அவளை காப்பாற்றி பாலத்தின் தளத்தில் அழுத்தமாக அமர வைத்தான். அவள் முகம் இருட்டில் தெரியாவிட்டாலும் அவள் அழுகை சத்தம் விஸ்வாவின் மனதை தொட்டது. எங்க அறிவில்லை உங்களுக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று விஸ்வா கோபமாக கேட்க அந்த பெண் எதுவும் கூறாமல் அமைதியாக அழுது கொண்டிருந்தாள். அவன் சோர்வுடன் அவளது முகத்தை பார்த்தான். காரின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் அவளது முகம் தெரிந்தது. விஸ்வா அதிர்ச்சியில் உறைந்து போனான். நீங்க மீரா தானே? சிவமங்களோட பொண்ணு என்று விஸ்வா கேட்க மீரா விஸ்வாவை பார்த்தாள். மீரா, என்னாச்சு உங்களுக்கு? திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? மீரா, உங்ககிட்ட தான் கேட்குறேன். நான் மட்டும் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தா என்ன நடந்திருக்கும் என்று விஸ்வா கேட்க மீரா கதறி அழுத்தபடி, என்னை ஏன் சார் காப்பாத்துனீங்க? என்னை சாக விட்டுருக்கலாம்ல, நான் சந்தோஷமா நிம்மதியாக செத்து போயிருப்பேன். என்னை எதுக்கு காப்பாத்துனீங்க என்று மீரா கேட்க விஸ்வா அவள் அருகில் அமர்ந்து பொறுமையாக, மீரா, என்னாச்சு உங்களுக்கு?
இவ்வளோ பெரிய முடிவெடுக்க என்ன காரணம்? நான் எதுக்கு சார் உயிரோடு இருக்கணும்? எனக்கு எல்லாமே அப்பா தான். அவர் போனதுக்கப்புறம் சத்தியமாக என்னால் தனியாக இருக்க முடியல. எனக்கு யாருமே இல்லை. அந்த வீட்டில் ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. என் அப்பா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அதான் அப்பா கிட்டே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இங்கே பாருங்க மீரா, உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனால் இப்போ நீங்கள் செத்துட்டா எல்லாம் சரியாயிருமா? இங்கே பாருங்க மீரா, உங்கள் அப்பா திரும்பி வரமாட்டாருன்னு உங்களுக்கே தெரியும். அவர் போயிட்டா நீங்களும் போயிடணுன்னு அவர் ஆசைப்படுவாரா? அவர் இல்லாட்டியும் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் தானே அவர் நினைப்பாரு. கொஞ்சம் உங்கள் அப்பாவை யோசிச்சு பாருங்க. அவர் உங்களுக்காகவே வாழ்ந்தவர். நீங்கள் இப்படி செத்துட்டா அவர் சந்தோஷப்படுவாருன்னு நினைக்கிறீங்களா? என்று விஸ்வா கூற மீரா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். இங்கே பாருங்க மீரா, உங்கள் அப்பா செத்துட்டாலும் அவர் உங்கள் கூட தான் இருப்பார். நீங்கள் தான் தைரியமாக இருக்கணும். நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறத அவரும் பார்த்து சந்தோஷப்படணும். இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காதீங்க. ஆனால் சார், என்னால் இருக்க முடியாது. அப்பா அடிக்கடி சொல்லுவார், நான் போனதுக்கப்புறமும் நீ தைரியமாக வாழ கற்றுக்கோன்னு. ஆனால் முடியல சார். இன்னைக்கு நான் வீட்டில் தனியாக இருக்கும்போது யாரோ 3 ரவுடிங்க அப்பா அவங்க கிட்ட கடன் வாங்கினதா சொல்லி என்கிட்ட அசிங்கமாக நடந்துக்க பார்த்தாங்க. நாளைக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்கலன்னா என்னை என்ன வேணாலும் பண்ணுவேன்னு ரொம்ப கேவலமாக மிரட்டிட்டு போனாங்க. அங்கேயே நான் செத்துட்டேன் சார். மீரா, என்ன சொல்கிறீங்க? உங்கள் அப்பா கடன் வாங்கியிருந்தாரா? அப்பா அந்த மாதிரி ஆள் கிடையாது சார். அந்த ரவுடிங்க போய் சொல்கிறாங்களா எதுவுமே எனக்கு தெரியல. எனக்கு அங்கே இருக்கவே பயமாக இருக்கு என்று மீரா அழுது கொண்டிருக்க விஸ்வா மீராவின் தோள் மீது கை வைத்தான். இங்கே பாருங்க மீரா, நான் உங்களை சாக விட மாட்டேன். இனிமேல் உங்களுக்கு யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நான் இருக்கேன், தைரியமாக இருங்க. இல்லை சார், எனக்கு பயமாக இருக்கு. மறுபடியும் அவங்க வருவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க என்று மீரா கூற விஸ்வா மீராவின் கண்களை நேராக பார்த்தான். அவன் குரலில் ஒரு உறுதி இருந்தது. மீரா, நான் சொல்கிறேன்ல, நான் இருக்கேன். சிவம் அங்கிள் ரொம்ப நல்லவர். அவருக்காக நாங்கள் எதுவும் பெருசாக பண்ணதில்லை. ஆனால் இப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்களை என்னால் தனியாக விட முடியாது. மீரா, உங்களுக்கு ஓகேனா என் கூட வாங்க என்று விஸ்வா கூற மீரா தயங்கினாள். இங்கே பாருங்க மீரா, எதுவும் பயப்பட வேணாம். உங்களை சேஃபாக பார்த்துக்க தான் கூப்பிட்றேன். இந்த மாதிரி நேரத்தில் மறுபடியும் உங்களை தனியாக விடுறதில்ல எனக்கு எதுவும் சரியாக படலை. நீங்கள் தைரியமாக என் கூட வரலாம். அங்கே நீங்கள் சேஃபாக இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது என்று விஸ்வா கூற மீராவுக்கு வேறு வழி தெரியவில்லை. விஸ்வாவின் கண்களில் ஒருவித நேர்மை தெரிந்தது. தந்தையை இழந்தவளுக்கு இப்போது கிடைத்த ஒரே ஆதரவு விஸ்வாதான். மீரா தயக்கத்துடன் காரில் ஏறினாள். ஆனால் சார், நான் உங்க கூட வர்றதில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? இங்கே பாருங்க மீரா, எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சேஃபாக இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். நீங்கள் பயப்படாமல் என் கூட வரலாம் என்று விஸ்வா கூற மீரா மெதுவாக தலையசைத்தாள். மீரா தன் வாழ்வில் இவ்வளவு துயரங்களை அனுபவித்ததைக் கண்டு விஸ்வாவிற்கு வருத்தமாக இருந்தது. விஸ்வாவின் கார் இருளை கிழித்து கொண்டு ஆதியின் பிரம்மாண்டமான மாளிகையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தது. விஸ்வாவின் கார் நகரின் 2 சாலைகளை கடந்து ஆதியின் மாளிகையை நோக்கி சென்றது. ஆதியின் இருப்பிடமான அந்த மாளிகை பகலில் அதிகாரத்தின் கோட்டையாக தெரிந்தது. ஆனால் இரவில் அதுவே ஒரு ரகசியமான பயங்கரமான நிழல் உலகமாக மாறியது. மீரா காரின் ஜன்னல் வழியாக அந்த மாளிகையை பார்த்தாள். கருங்கற்களால் கட்டப்பட்ட உயரமான சுவர்கள் வெளியில் இருந்து எந்த ஒளியும் உள்ளே நுழையாத வண்ணம் அமைந்திருந்தது.
ஆங்காங்கே நின்றிருந்த கம்பீரமான செக்யூரிட்டி விளக்குகள் மட்டுமே அந்த மாளிகைக்குள் வாழும் அதிகாரத்தின் நிழலை காட்டின. மீராவின் மனதில் மீண்டும் ஒரு பயம் தொற்றிக்கொண்டது. அந்த மாளிகையின் கம்பீரமான இரும்பு கேட் மெதுவாக திறந்தது. உள்ளே நுழையும் போது சுற்றிலும் இருந்த அடர்ந்த மரங்களின் நிழல்கள் நிலவொளியில் அமானுஷ்ய உருவமாக தெரிந்தன. அந்த வளாகம் முழுவதும் ஒரு கனமான மௌனம் சூழ்ந்திருந்தது. அது அங்கே நடக்கும் எந்த கொடூரங்களையும் வெளியில் தெரிய விடாமல் மறைக்க துடித்தது போல இருந்தது. இது சாதாரண பணக்காரனின் வீடல்ல, ஏதோ ஒரு இருண்ட சாம்ராஜ்யம் என்பது மீராவின் மனதில் ஆழமாக பதிந்தது. கார் வீட்டின் பிரதான வாசலை அடைந்தது. மீரா குழப்பத்துடன், சார், இந்த இடத்த பார்க்கவே பயமா இருக்கு. ஏன் இவ்வளோ இருட்டா இருக்கு என்று மீரா கேட்க, விஸ்வா காரை நிறுத்திவிட்டு மெதுவாக, ஒன்றும் இல்லை மீரா, ஆதிக்கு வெளிச்சமே பிடிக்காது. இந்த மாதிரி இருக்கிறதா அவனுக்கு பிடிக்கும். இதெல்லாம் பார்த்து நீ பயப்படாத என்று கூறியபடி விஸ்வா மீராவை அழைத்து கொண்டு வீட்டின் உள்ளே நுழைந்தான். ஹால் இன்னும் பெரிதாகவும் மேலும் இருளாகவும் இருந்தது. ஆதி அங்கே இல்லை. விஸ்வா மீராவை பார்த்து, இங்கே பாருங்க மீரா, நீங்கள் இங்கே பத்திரமா இருக்கலாம். இங்கே யாரும் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க என்று கூறிவிட்டு அவன் உடனடியாக ஹாலின் மூலையில் இருந்த ஒரு ஃபோனில் பேசினான். லக்ஷ்மி ஆண்டி, நான் தான் விஸ்வா, சீக்கிரம் ஹாலுக்கு வாங்க என்று அவன் ஃபோனை துண்டித்துவிட, சற்று நேரத்தில் மாளிகையில் பணிப்பெண்ணாக இருக்கும் லக்ஷ்மி, சுமார் 50 வயது மதிக்கத்தக்க பெண்மணி, சோர்வுடன் ஹாலுக்கு வந்தார். விஸ்வா லக்ஷ்மியிடம், ஆண்டி, இவங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்க போகிறாங்க. அது வரைக்கும் நீங்கள் தான் உங்களை பத்திரமா பார்த்துக்கணும் என்று விஸ்வா கூறியதும் லக்ஷ்மி மீராவை பார்த்ததும் உற்று நோக்கினார். மீராவின் வெள்ளை உடை மற்றும் ஜிமிக்கி அவருக்கு ஏதோ நினைவுபடுத்தியது. லக்ஷ்மி விஸ்வாவை பார்த்து, விஸ்வா சார், இவங்க இந்த பொண்ணு சிவம் பொண்ணு தானே என்று கேட்க, விஸ்வா அதிர்ச்சியில் சட்டென்று லக்ஷ்மியை பார்த்தான். விஸ்வா சுற்றும் முற்றும் பார்த்தான். ஆதி யாராவது வருகிறாரா என்று உறுதி செய்துவிட்டு குரலை தாழ்த்தினான். ஆண்டி, உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை சார், அன்னைக்கு காலையில் இந்த பொண்ணு தானே அவங்க அப்பாவை தேடி வந்துச்சு. அப்போ நாங்களாம் பார்த்தோம். இதோ இதே முகம், அந்த காதில் அதே ஜிமிக்கி கம்மல். இந்த பொண்ணை மறக்க முடியுமா சார் என்று கூற, விஸ்வா விரக்தியுடன் தலையை ஆட்டினான். ஆமாண்டி, இவங்க சிவம் அங்கிளோட பொண்ணு தான். அவங்களுக்கு அவங்க அப்பா மட்டும்தான், அவரும் இல்லை. தனியாக இருந்தால் அவங்களுக்கு சேஃபாக இருக்காதுன்னு நான் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இனிமேல் மீரா இங்கே தான் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? பாவம், அங்கே தனியாக இருக்கிறதுக்கு இங்கே இருந்தால் இந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நான் பார்த்துக்கிறேன் சார். அப்புறம் ஆண்டி, ஒரு முக்கியமான விஷயம். மீரா சிவம் அங்கிளோட பொண்ணுன்னு எங்கள் யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமாக ஆதிக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது என்று விஸ்வா எச்சரிக்கையுடன் கூற, லக்ஷ்மி உண்மையை உணர்ந்து மெதுவாக தலையாட்டினார். சரிங்க சார், ஆதி சாருக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு எங்களுக்கும் தெரியும். நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். லக்ஷ்மியின் கண்களில் ஒருவித பரிவு தெரிந்தது. மீராவின் அப்பா யார் என்று தெரிந்த பின் அவள் மீதிருந்த பரிவு இன்னும் அதிகமானது. விஸ்வா மீராவின் அருகில் வந்து அமைதியாக, இங்கே பாருங்க மீரா, நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம். உங்களை யாரும் இங்கே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இங்கே ஆன்ட்டி மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் எதுக்கும் பயப்படாமல் இங்கே நிம்மதியாக இருங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், யாராச்சும் நீங்கள் யார் ஏதாவது கேட்டால் எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு மட்டும் சொல்லுங்கள். உங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேணாம். முக்கியமாக நீங்கள் சிவம் அங்கிளோட பொண்ணுன்னு ஆதிக்கு மட்டும் தெரியக்கூடாது
என்று விஸ்வா கூற மீராவுக்கு விஸ்வாவின் எச்சரிக்கை புதிதாக இருந்தது. விஸ்வா ஏதோ ஒரு ஆபத்தை மறைக்க முயற்சிக்கிறான் என்பதை மீரா புரிந்து கொண்டாள். மீரா அமைதியாக தலையசைத்தாள். ஓகே சார், நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஓகே மீரா, நீங்கள் இங்கே சேஃபாக இருக்கலாம். ஓகே, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு பார்க்கலாம் என்று விஸ்வா அவசரமாக அங்கிருந்து தனது அறைக்கு சென்றான். லக்ஷ்மி மீராவை அழைத்து கொண்டு மாளிகையின் மேல்தளத்திற்கு சென்றார். லக்ஷ்மி மீராவை ஒரு தனி அறைக்கு அழைத்து சென்றார். வா மீரா, நீ இந்த ரூமில் தங்கிக்கோ. இங்கே நீ பத்திரமா இருக்கலாம், எதுக்கும் பயப்படாத. உனக்கு ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட கேளு. அப்புறம் மீரா, உங்கள் அப்பா இறந்து போனதை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்காத. மனுஷங்களாம் பிறந்தா அப்படிதான், எனக்காவது ஒரு நாள் போய் தானே ஆகணும். ஆனால் பாவம், உங்கள் அப்பா உனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. நீ எதுவும் யோசிக்காத, நிம்மதியாக இரு. உங்கள் அப்பா உன் கூட தான் இருப்பார். உனக்கு என்ன எப்போ வேணாலும் என்ன கூப்பிடு, புரியுதா? என்று லக்ஷ்மி மீராவிடம் பேசிக்கொண்டிருக்க அப்போது அந்த சத்தம் கேட்டு மாளிகையில் மேலும் சில வேலைக்காரிகள் அங்கே வந்தனர். லக்ஷ்மி அக்கா, யார் இந்த பொண்ணு? இது நம்ம சிவம் சாரோட பொண்ணு மீரா தானே? இந்த பொண்ணு இங்கே என்ன பண்ணுது? ஏய், கொஞ்சம் வாயை மூடி, அமைதியா பேசு. மீரா சிவம் பொண்ணுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதா? விஸ்வா சார் தான் சொன்னாரு. பாவம், இந்த பொண்ணு அப்பா இல்லாம தனியா இருக்கு, சேஃபா இருக்காதுன்னு தான் விஸ்வா சார் இங்க கூட்டிட்டு வந்தாரு. ஓ அப்படியாக்கா, சரி சரி, நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். இங்க பாரு மீரா, நீ எதுக்கும் கவலைப்படாத. விஸ்வா சாருக்கு ரொம்ப நல்ல மனசு, அவர் ரொம்ப நல்லவர். கண்டிப்பா நீங்க சேஃபா இருக்கலாம் என்று அந்த வேலைக்காரர்களும் மீராவிற்கு ஆறுதலாக பேசிக்கொண்டிருந்தனர். ஆமா மீரா, நீங்க பயப்படாம இருக்கலாம். ஆனா ஆதி சார்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. என்ன? ஆதி சாரா? அவர் இங்க தான் இருக்காரா? என்ன மீரா இப்படி கேட்டுட்ட? இந்த மாளிகையோட ஓனரே அவர் தான். எல்லாமே அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும். அவர் ரொம்ப மோசமானவர் தெரியுமா? அவர் கண்ணில் ஏதாவது பட்டுச்சுன்னா, அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படியாவது அவருக்கு சொந்தமாக்கிடுவார். ஒரு சின்ன மோதிரத்துக்காக ஒருத்தன் விரலையே வெட்டிட்டாரு என்று அவர்கள் கூறியதை கேட்டு மீரா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அப்போது லக்ஷ்மி அவர்களை பார்த்து, ஐயோ போதும் நிறுத்துங்க, பாவம் அந்த பொண்ணை ஏற்கனவே பயந்து போயிருக்கா. நீங்கள் வேற ஆதிசாரை பற்றி பேசி இன்னும் பயமுறுத்துறீங்களா? இங்கே பாரு மீரா, இவங்க சொல்கிறதெல்லாம் நீ காதில் வாங்கிக்காத. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஆதி சார் அவரும் இங்கே தான் இருப்பார். அவர் சாதாரணமாக யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டார். ஆனால் கோவம் வந்துச்சுன்னா சொல்லவே வேணாம். அவர் கோவப்படாமல் மட்டும் நீ நடந்துக்கோ. அப்புறம் ஆதி சார் விஸ்வா சார் மாதிரிலாம் இல்லை, அவர் ரொம்ப வேற மாதிரி. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ என்று கூறிவிட்டு அந்த வேலைக்காரர்கள் அங்கிருந்து நகர்ந்தனர். ஆனால் மீராவின் மனதில் மீண்டும் ஒரு பயம் ஆழமாக பதிந்தது. அவள் இப்போது தன் அப்பாவின் கொலைகாரனின் கோட்டைக்குள் தனக்கு தெரியாமல் தஞ்சம் அடைந்திருக்கிறாள். அவள் கண்களில் இருந்த பயம் இரவின் இருளை விட கனமானதாக இருந்தது. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனல்ல வந்துடும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க.